மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி மற்றும் கிட்டத்தட்ட 48 கிராமங்களின் இயற்கை வளங்களை அளிக்கக்கூடிய தற்போது இந்த ஒன்றிய அரசு வாங்கியிருக்கக்கூடிய இந்த வேளாண் நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒப்புதலை ரத்து செய்ய வேண்டும் என கிட்டத்தட்ட 2 மாத காலமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் அரிட்டாப்பட்டி பகுதியில் பேரணியாக கிட்டத்தட்ட 5000 பேர் பேரணியாக சாலையில் நடந்தே மதுரை நகர் பகுதியில் உள்ள தந்தி அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் வணிகர்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மேலூர் பகுதி முழுவதும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் தொடர்ந்து தற்போது பேரணி இன்று காலை தொடங்கிய பேரணியாளர் தற்போது மதுரை நகர் பகுதிக்குள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மதுரை தந்தி அலுவலகம் பல்லாவளம் பகுதியில் உள்ள தந்தி அலுவலகம் முன்பாக தற்போது மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் ஒரு 5000 நபர்கள் இந்த தந்தி அலுவலகம் அதிக ஆட்கள் நடமாட்டம் அதிக போக்குவரத்து நடைபெறக்கூடிய இந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபடும் போது ஏற்கனவே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் இந்த போராட்டம் மாறும் நிலை தான் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பெருமளவில் காவல்துறையினர் பெருமளவு குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக நடந்து வரும் பேரணியாக சென்று நம்மளிடம் வாகனத்தில் ஏறி செல்ல முடியும் காவல்துறை அறிவுறுத்தி வருகின்றது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களின் போக்குவரத்து பல பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதி மதுரை நகர் பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. கார்த்திக், கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட அந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த பகுதியில போக்குவரத்து பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது? கண்டிப்பா ஏற்கனவே உங்களுக்கு புரியுதே போல் அரிட்டாப்பட்டி பகுதியில் இருந்து 5000த்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் பேரணியா நடந்து வரும்போது மதுரை நகர் பகுதி அருகே வரும்போது காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்தி பேரணியாக செல்ல வேண்டாம், நாங்கள் வாகனங்கள் ஏறி செல்லுங்க என்று அறிவுறுத்தினர். ஆனால் அந்த காவல்துறை அறிவுறுத்தலை ஏற்காத போராட்டக்காரர்கள் தற்போது நடந்து வரும் சூழ்நிலையில் காவல்துறை அவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது நகர் பகுதிக்குள் வந்திருக்கின்றனர். நகர் பகுதிக்குள் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அருகே அவர்கள் வரும்போது அங்கேயே அவர்களை தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்கள் வாகனங்கள் மூலம் ஏறி செல்லுமாறு காவல்துறை அறிவுறுத்தினர். அதன் அடிப்படையில் தற்போது அங்கிருந்து வாகனங்கள் மூலம் ஏறி வரும் நபர்கள் மதுரை தமுக்கும் பகுதியில் வாகனங்கள் நிறுத்திவிட்டு அருகில் உள்ள தமுக்கும் மைதானத்தில் அருகில் உள்ள தகவல் தந்தி அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். இதனால் மதுரை நகர் பகுதியில் பெரும்பாலான இடங்களில் ஏனென்றால் முக்கிய பகுதிகள் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் மாவட்ட நீதிமன்றம் முன்பாக ராஜாமுத்தி மன்றம் அருகே பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் பல காணப்படுகிறது. இந்த போராட்டக்காரர்கள் நகர் பகுதிக்குள் வந்திருப்பதால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை தான் மதுரை மாநகர பகுதியில் காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.